வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த மாதத்தில் கன்னி ராசியில் சுக்கிரன் சஞ்சாரத்தில் 12 ராசிகளில் ஏற்படும் பலவிதமான சாதக பாதகம் பற்றி இப்பதிவில் பார்ப்போம். முக்கியமாக காதல் சார்ந்த குடும்ப விஷயங்கள். அன்பர்களை இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும். இந்த மாதத்தில் சுக்கிரன் கன்னியில் சஞ்சாரத்தில் அனைத்து ராசிகளின் வெவ்வேறு அம்சங்களையும் அவர் பாதிக்கிறார். ஒரு வகை கன்னி ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பது ஜாதகர்கள் தங்களின் காதல் வாழ்க்கையில் சாதகமான அல்லது பாதகமான சூழ்நிலை எதிர்கொள்ளக்கூடிய மொத்த ராசிகள் பற்றி இப்பதிவில் பார்ப்போம். கன்னி ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் மேஷ ராசிக்காரரின் 6ஆம் வீட்டில் நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் மேஷராசி மக்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குடும்பத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் உருவாவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. குடும்ப உறுப்பினரிடையே பல வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தம்பதிகள் இருவரும் கருத்து ஒருமித்து தங்களது வாழ்க்கையை உணர்ந்து செயல்பட வேண்டும். உறவுகளுக்காக தங்களுக்குள் வேறுபாடுகளையும் கருத்து மோதல்களையும் ஏற்படுத்திக் கொள்வது தங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஆகவே மேஷராசி மக்கள் தங்கள் துணையுடன் நல்லுறவை பெறுவதில் நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் போது இவர்கள் உண்டாகும் சிரமங்களை தள்ளி வைத்து நலமாக வாழலாம். அடுத்து ரிஷபம். ரிஷபராசி மக்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி என்பது 5ஆம் வீட்டில் நடக்கிறது. இது இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய செயலாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் காதல் துணைக்கும் குடும்பத்தில் உள்ள தம்பதிகளுக்கும் இடையே உள்ள குறைவான தொடர்புகள் நீங்கி அது பெருத்த ஒரு அந்யோன்யத்தை உருவாக்கும் தன்மையில் இருக்கும். குடும்பம் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் அதிலிருந்து நீங்கள் எளிதாக வெளியே வருவதற்குண்டான சூழல் இருக்கிறது. இந்த ராசி மக்கள் தங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் நல்லது சூழலை உருவாக்கி நலமாக வாழலாம். குடும்ப உறவுகளால் சில நேரங்களில் அமைதியின்மையை உணரலாம். அதை நீங்கள் தவிர்க்க வேண்டிய சூழலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து ரிஷபராசி மக்கள் செயல்பட வேண்டும். அடுத்து மிதுனம். கன்னிராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் மிதுன ராசிக்காரன் 4ஆம் வீட்டில் நடக்கிறது. இதனால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பெற்றோருக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மற்றும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இதை காரணமாக வைத்து உங்களுக்கிடையே உள்ள உறவில் கசப்பு அதிகரிப்பதற்கான தெளிவான அறிகுறிகள் இருக்கின்றன. ஆகவே இதை யாவற்றையும் மனதில் கொண்டு தம்பதிகள் இருவரும் ஒருமித்த கருத்துடன் வாழ்ந்தால் நலமாக இருக்கலாம். இல்லை என்றால் இது உங்களை மேலும் கவலையடை செய்யும் என்பதை உணர்ந்து சற்று மற்றவர்களுக்காக உங்களை துன்புறுத்திக் கொள்ளாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கடகம். இந்த சுக்கிரன் சஞ்சாரம் என்பது கடகராசிக்காரர்களின் 3ஆவது வீட்டில் நடக்கிறது. இதனால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே ஒருங்கிணைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது உங்களின் உடன் பிறந்தவருடைய தூண்டுதலாலும் அவருடைய தலையீடுகளாலும் இருக்கலாம். ஆகவே தம்பதிகள் இருவருக்கும் இடையிலான தவறான அல்லது குறைவான தொடர்பு காரணமாக இது நிகழலாம். உங்கள் துணையுடன் பரஸ்பர புரிதல் இல்லாததாலும் கடகராசி மக்கள் துன்பப்படுவார்கள். ஆகவே கடகராசி மக்கள் தங்கள் திருமண வாழ்க்கையில் சங்கடமாக இருக்கும் இந்த நேரத்தில் சற்று உங்களை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். தம்பதிகள் மற்றவர்களுக்காக தங்களை துன்புறுத்திக் கொள்வதில் அர்த்தம் என்பதை உணர்ந்து கடகராசி மக்கள் தங்களை உணர்ந்து தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாட முயல வேண்டும். இருப்பினும் முருகனால் ஏற்படும் தற்போதைய நிலைமைகளை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள், யாவும் நலமாகும். அடுத்து சிம்மம். சிம்மராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் சிம்மராசியின் 2ஆம் வீட்டில் நடைபெறுகிறது. இதனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள பெண்களிடம் பேசும்போதும் தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். இதனால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையான பரஸ்பர புரிதல்
இல்லாமல் போவதற்குண்டான அறிகுறிகள் இருக்கின்றன. இதன் காரணமாக காதலர்களோ குடும்பத்தில் உள்ள தம்பதிகளோ தங்கள் உறவில் வாதங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் சச்சரவுகளை ஏற்படுத்தி தவிர்த்து நலமாக வாழ வேண்டும். இவை அனைத்தும் நீங்கள் கைப்பிடிக்கவில்லை என்றால் தங்களுடைய உறவின் கசப்பை நோக்கி நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அடுத்து கன்னிராசி. இந்த சுக்கிர சஞ்சாரத்தில் கன்னிராசிக்காரன் முதல் வீட்டில் நடக்கிறது. இது இவர்களுக்கு ஒரு பகைஸ்தானமாகவும் இருக்கிறது. இந்த தம்பதிகளுக்குள் பரஸ்பர புரிதல் இல்லாததால் தம்பதிகளுக்கு இடையேயான தூரம் அதிகரிக்கக்கூடிய சூழலும் இந்த நேரத்தில் இருக்கிறது. இதன் காரணமாக தங்கள் உறவின் அமைதியும் கெடும், மகிழ்ச்சியும் பெரிதும் பாதிக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே துணையுடன் நலமாகவும் சுமூகமாகவும் பேசி அவருடைய தேவையை உணர்ந்து அதை ஈடுகட்ட முயற்சி செய்யுங்கள். அதனால் குடும்பம் தழைக்கும், உங்களுடைய தாம்பத்தியம் வாழும், குடும்பம் அமைதி பெறும். அடுத்து துலாம். இந்த சுக்கிர சஞ்சாரம் துலாம் ராசிக்காரர்கள் 12ஆம் வீட்டில் நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் தங்களின் கூட்டாளர் என்பது அதிகமான செலவையும் ஆடம்பரமான செலவையும் செய்யக்கூடிய சூழ்நிலையில் அவரது போதுமான பணம் இல்லாமல் அவருடைய ஆதரவை உங்களால் பெற முடியாமல் போகலாம். இதனால் துலாம் ராசி திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறையும், தேவையற்ற சச்சரவு ஏறும். ஆகவே துலாம் ராசியினுடைய துணைவர்கள் ஆடம்பரங்களை குறைத்து தங்களால் முடிந்த குடும்ப நிலையை உணர்ந்து செயல்பட்டால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் தம்பதிகள் இருவரும் அமர்ந்து குடும்ப பொருளாதாரம் பற்றி சிந்தித்து பேசி செலவுகளை குறைத்து ஆடம்பரங்களை அகற்றி நலமாக வாழ்வதற்கு உண்டான சூழ்நிலையை அடைந்தால் மனம் சிறிது மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நம்பலாம். அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசி மக்களின் 11ஆம் வீட்டில் கன்னிராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் முடிக்கிறது. இதனால் நீங்கள் நல்லதொரு லாபஸ்தானத்தை அடைந்து உங்கள் துணையோடு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இதனால் உங்கள் மனதை இது மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்யும். வெளிவட்டாரங்களில் நீங்கள் கவர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். உங்கள் முகம் பார்க்க நலமாகவும் பூரண சந்திரன் போன்றும் விளங்கும். விருச்சிக ராசி மக்கள் தங்கள் துணையுடன் இனிமையாக பேசி சுற்றுப்புறங்களுக்கும் உல்லாச பயணங்களுக்கும் செல்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது. திருமண வாழ்க்கையில் காதல் இனிமையாக இருந்து உங்களை மேலும் மகிழ்விக்கும் என்று நம்பலாம். அடுத்து தனுசு. தனுசு ராசி மக்களின் 3ஆம் வீட்டில் கன்னிராசி சுக்கிரன் சஞ்சாரம் நடக்கிறது. இது உங்களுக்கு இடையேயான ஈக தொடர்பான விஷயங்களால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையேயான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தனுசு ராசி மக்கள் யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் என்று பார்க்காமல் ஈகோவை விட்டு கருத்துரிமித்து தம்பதிகள் வாழ குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் எழும். சில முக்கிய பிரச்சனைகளால் யாவும் இருந்த இடம் தெரியாமல் காலமாகி சென்றுவிடும் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். ஆகவே தனுசு ராசி மக்கள் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் யூகாவை விட்டு நலமாக வாழ இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். அடுத்து மகரம். கன்னிராசியின் சுக்கிரன் சஞ்சாரம் மகாராசிக்காரன் 9ஆம் வீட்டில் நடக்கிறது. அவர்கள் தங்கள் மனைவிடமிருந்து அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்கலாம். நல்லதொரு தாம்பத்தியம் பெருகும். இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் மிகவும் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணரலாம். மகர ராசிக்காரன் திருமண வாழ்வில் இனிமை பெருகும். தங்களுடைய பெற்றோர்களுடைய ஆதரவும் தங்களுக்கு நலமாக இருக்கும். அடுத்து கும்பம். கும்பராசி மக்களுக்கு 4 மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் கன்னிராசியில் இந்த சுக்கிரன் சஞ்சாரம் கும்பராசிக்கு 8ஆம் வீட்டில் நடக்கிறது. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளும் கருத்து சச்சரவுகளும் ஒருவரை ஒருவர் பொறாமையுடன் பார்ப்பதும் கீழ்ப்படியாமல் இருப்பதும் அதற்கு தகுந்தவாறு சூழ்நிலைகள் இருக்கும் என்பதால் சற்று எச்சரிக்கையுடன் நடப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே உள்ள பரஸ்பர தவறான புரிதல் இல்லாமல் இருப்பதால் இவை யாவும் நடக்கிறது. ஆகவே அமர்ந்து பேசி தன்னுடைய புரிதலை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மீனராசியின் 3 மற்றும் 8ஆம் வீடுகளுக்கு அதிபதியான சுக்கிரன் இந்த சுக்கிரன் பயிற்சி ரிஷப ராசிக்காரன் 7ஆம் வீட்டில் நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து
பிரச்சனை சந்திக்க நேரிடும், குடும்பம் உயரும், நல்லது ஒரு ஆதாயம் பெறும். அதை தவிர உங்களுக்கும் துணைக்க முடிய நல்ல பரஸ்பர புரிதல் இந்த நேரத்தில் உருவாக வேண்டிய சூழலும் இருக்கிறது. இரு தம்பிகளுக்கிடையே பங்குதாரர்களிடையே வாக்குவாதம் மற்றும் சச்சரவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் இதன் காரணமாக சற்று எச்சரிக்கையுடன் இருந்து தங்கள் நலனையும் குடும்ப முன்னேற்றத்தையும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.